தமிழ் மக்களுக்கு வணக்கம். பெரம்பலூரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா குடும்படி சண்டை. யாருக்கும்னாக்க திமுகவுக்கும் விசிகாவினருக்கும் சண்டை. அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னர் ஒன்றா பழகி கொண்டிருந்த திமுகவும் விசிகாவும் இன்றைக்கு ரோட்டிலே அடித்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டனர். இந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களே பார்க்கலாம். அதாவது இவர்கள் கூட்டணியில் இருந்திருக்கிறார்கள் ஒரு மாதம் முன்பு வரை அப்படின்றத கூட நம்ப முடியாத ஒரு அளவுக்கு இவர்களுக்குள் நடக்கக்கூடிய இந்த சண்டை இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திமுக கற்பனை செய்து கூட பார்க்காத ஒரு சூழலில் இன்றைக்கு இருக்கிறது என்பதுதான். அது என்ன அப்படின்னா, நீங்கள் இத்தனை நாள் அவர்கள் என்ன சவாரி செய்து கொண்டிருந்தார்கள்? 2019 ஆரம்பித்து, அதாவது 2016 அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் 234 தொகுதிகளிலும் தனியாக போட்டியிடுகிறோம் என்று அறிவித்து அவங்க போனாங்க. அப்போ மக்கள் நல கூட்டணி ஒரு 3வது அணியை அமைத்தது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்த சூழலில் ஸ்டாலின் என்னதான் கருணாநிதியை முதலமைச்சர் வேட்பாளர் என்று முன்னெடுக்கிறானோ, ஸ்டாலின் தான் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்ன்றது தெரியும். அந்த பிரச்சாரத்தில் தோல்வியை சந்தித்த பிறகு பார்த்தீங்கன்னா 2019 அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களுடைய மரணம், அப்புறம் கருணாநிதி செத்து போனது, இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 இந்த மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்றத உருவாக்கி, அதாவது அப்பொழுது வரையில் மக்கள் நல கூட்டணி என்று இருந்த இடதுசாரிகளும் விசிகாவும் அவங்க திமுக கூட்டணியில் சேர்றாங்க. திமுக கூட்டணியில் காங்கிரஸும் இருக்கின்ற சூழலில் காங்கிரஸ், இடதுசாரிகள், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, IUML போன்ற மற்ற கட்சிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து மதச்சார்பற்ற கூட்டணி. இப்போ IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் என்று பெயர் வைத்திருக்கின்ற கட்சி எப்படி மதச்சார்பற்ற கூட்டணியில் வரும்லாம் கேட்கக்கூடாது. இது அரசியல், அதனால் அதையெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அவங்க மதச்சார்பற்றன்னு சொல்கிறாங்க, நாமளும் மதச்சார்பற்ற என்று அதை ஏற்றுக்கொள்வோம். இப்படியான ஒரு கூட்டணி அமைந்து அது 2019 பார்த்தீங்கன்னாக்கா 50% அதிகமான இடங்களை பெற்று மிகப்பெரிய ஒரு வெற்றியை, மகத்தான ஒரு வெற்றியை பெற்றார்கள். அதோடு அவங்க நிறுத்தல. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மகத்தான வெற்றியை பெற்றார்கள் என்கிற நிலையில் இது ஒரு தொடர் வெற்றி கூட்டணி என்றே பரப்புரை செய்யப்பட்டது. இன்னும் சொல்லணும்னாக்கா தேர்தலுக்கு முன்பு வரை ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு செழிக்கட்டும் என்பது போன்ற பரப்புரைகளை எல்லாம் மேற்கொண்டதில் திமுகவை விட அதிகமாக மும்முரமாக செயல்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூட்டணி கட்சிகள் தான். இப்படியான இந்த கூட்டணி கட்சிகள் திமுகவை விட அதிகமான ஒரு ஜால்ராவை போட்டார்கள் இந்த கடந்த கால திமுக ஆட்சிக்கு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். நானே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்களில் இதை பதிவு பண்ணியிருப்பேன். திமுகவை விட ஆபத்தானவர்கள் இந்த கூட்டணி கட்சிகள். ஏன்னா இவங்க திமுக செய்கின்ற அந்த அயோக்கியத்தனம் அத்தனைக்கும் இவர்கள் முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது அத்தனையும் நியாயம் என்று பேசுகிறார்கள். குறைந்தபட்சம் அதையெல்லாம் ஒரு விமர்சனமாக தட்டி கேட்க வேண்டும், ஒரு அறிக்கையாக தட்டி கேட்க வேண்டும் என்று அந்த குறைந்தபட்சம் அறம் கூட இல்லாமல் செயல்படுகிறார்கள். இத்தனைக்கும் இவங்களுக்கு ஆட்சியில் பங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது என்கிற நிலையிலும் இவர்கள் அதை செய்கிறார்கள் அப்படின்றத நான் பதிவு பண்ணிகிட்டே வந்தேன். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுடைய செயல்பாடும் திமுக செய்யக்கூடிய அத்தனை அயோக்கியத்தனங்களுக்கும் கடைசி நொடி வரை முட்டு கொடுத்து ஸ்டாலினை கொண்டு போய் குளத்தூரிலேயே தோற்கடித்தார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது முடிந்த உடனேயே, தேர்தல் முடிந்து அந்த தேர்தல் மை ஆறுவதற்கு முன்னாலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் இடம் தாவியது. காங்கிரஸ் வேண்டா விருப்பாக தான் அதுக்கு முன்னாடியே அந்த கூட்டணியில் தொடர்ந்தாங்க. ஸ்டாலின் கூட அப்படின்லாம் பண்ணார் தெரியுமா? அதெல்லாம் பண்ணும்போது காங்கிரஸுக்கு விருப்பம் இல்லை. அப்போவே அங்கே இருந்த தலைவர்கள்லாம் சொன்னாங்க. அதாவது நாஞ்சில் சம்பத் பார்த்தீங்கன்னாக்கா தாவேக்கால பேச்சாளராக இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத்தே ஒரு பதிவு பண்ணியிருப்பார். என்னென்ன பதிவு பண்ணியிருப்பாருனாக்கா, காங்கிரஸுக்கு திருமணம் வேண்டுமானால் திமுகவுடன் நடந்திருக்கலாம், ஆனால் காதல் எங்களுடன் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். வேண்டா விருப்பாக இருந்த காங்கிரஸ் திமுக தோற்றது அப்படின்றத மிகப்பெரிய சரியான ஒரு தருணமாக எடுத்து திமுகவிடம் சென்று, அதாவது மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் சென்று மரியாதை நிமித்தமாக பரஸ்பரம் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இவங்கெல்லாம் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நாம் திமுகவோட ஒட்டிக்கிட்டு இருக்கா மாதிரியாவது காமிப்போம்
கட்டிக்கிட்டு இருக்கா மாதிரி காமிக்க முடியலன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கா மாதிரியாவது காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கூட்டணியில் இருந்தபடியே விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்றெல்லாம் சால்ஜாப்பு சொல்லி கொண்டு வந்தார்கள். அந்த ஒரு கூச்சம் கூட இல்லாமல் வெளிப்படையாக காங்கிரஸ் நாங்கள் தாவேகாவுடன் கூட்டணி, அதுவும் இந்த கூட்டணின்றது எப்படி அறிவிக்கிறாங்க, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நாங்கள் அப்படித்தான் கூட்டணி வைப்போம், அந்த மாநிலங்களவை தேர்தலுக்கும் நாங்கள் அப்படித்தான் கூட்டணி வைப்போம், உள்ளாட்சி தேர்தலுக்கும் கூட்டணி என்று பிரகடனப்படுத்தி விட்டார்கள். சீட்டு பேச்சுவார்த்தை எண்ணிக்கை அதையெல்லாம் பற்றி கவலைப்படல, நாங்கள் கூட தான் போக போகிறோன்னே முடிவு பண்ணி அறிவிச்சிட்டாங்க. அதாவது ராகுல் காந்தி தரப்பில் மிக தெளிவாக திமுகவை கழட்டிவிட வேண்டும் என்கிற முடிவை ஏற்கனவே எடுத்து விட்டார்கள். சரி, அவர்கள் அந்த மாதிரி செய்தது ஒரு துரோகம் என்று பார்த்தாலும் கூட, உள்ளபடியே நமக்கு திமுக பிடிக்கும் பிடிக்காதுன்றதை தள்ளி வைத்து விட்டு பார்த்தாலும் கூட, காங்கிரஸ் செய்தது அயோக்கியத்தனம் தான். ஆனால் அரசியலில் இதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாதுங்கிற சூழலில் அதை கடந்து போவோம். இப்போ கம்யூனிஸ்ட்டு, விசிகா, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தபடியே நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று சொல்லி வந்த நிலையில் இன்றைக்கு ஐயுஎம்எல்லும் விசிகாவும் மந்திரி சபையிலையும் நுழைந்து விட்டார்கள். அப்படின்ற சூழலில் இதை ஜீரணிக்க முடியல திமுகவால். விஜயை திட்டியாச்சு, அப்புறம் இவங்க பெருன மக்களை திட்டியாச்சு, ஓட்டு போட்ட மக்களை திட்டியாச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியை திட்டியாச்சு. இப்போ வேறு யார் மேலே பாயறது அப்படின்னும் பொழுது தான் அவர்களுக்கு மிக நீண்ட காலமாக இருந்த வன்மம். அது யார் மீது அப்படின்னாக்க திருமாவளவன் மீதும் விசிகா மீதும் இருந்த வன்மத்தை முழுவதுமாக இப்பொழுது கக்கி கொண்டிருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, திமுகவுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கனாலே அவங்க தலித்து மக்களை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்திருப்பார்கள். ஆனால் முழுக்க முழுக்க அவர்களுடைய எண்ண ஓட்டம் என்பது இந்த இடைநிலை சாதிகள் என்று பார்க்கக்கூடிய ஆதிக்க சாதிகள் என்று கருதப்படக்கூடிய அந்த சாதிகளுடைய மேன்மைக்கு மட்டும்தான் அது இருந்திருக்கிறது. அவங்களுடைய டாமினேஷன் தான் இங்கே அதிகமாக இருந்திருக்கிறது அப்படின்றதான் உண்மை. அப்போ திருமாவளவனையும் விசிகாவையும் எதற்காக வைத்திருந்தார்கள் என்றால், இந்த மதச்சார்பற்ற அப்படின்ற அந்த போர்வையில் காங்கிரஸ் விசிகா இருந்தால்தான் நம்முடன் இருக்கும் என்கிற ஒரே காரணத்திற்காக தான் திருமாவை பிடித்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். இல்லை என்றால் அவர்களுக்கு வேண்டாம் என்று தான் சொல்லியிருப்பார்கள். திமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இடைநிலை சாதிகளுடைய முக்கியமான நபர்களாக பார்க்கப்படக்கூடிய அந்த நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விசிகாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுத்தார்கள். அப்போ காங்கிரஸ் விசிகா இருந்தால்தான் இருக்கும் என்கிற அந்த ஒரு காரணத்திற்காக தான் வைத்திருந்தார்கள். இப்போ காங்கிரஸும் இல்லை, விசிகாவும் அங்கே போயிடுச்சுன்ற நிலையில் திருமாவளவனுக்கு எதற்காக அவர்கள் மரியாதை கொடுக்க போகிறார்கள்? கூட்டணியில் இருந்த பொழுதே பிளாஸ்டிக் சேர் தானே. அப்போ கூட்டணியை விட்டு வெளியே வந்து விட்டார் அப்படின்னும் பொழுது என்னதான் திருமாவளவன் நான் அங்கேயே இருந்து கொண்டு இங்கே இருந்து கொண்டு அங்கே, எங்கேயுமே நான் இல்லை என்றெல்லாம் மாறி மாறி ஒவ்வொரு தருணத்திற்கு ஒரு மாதிரி பேசி கொண்டிருந்தாலும் கூட அதை திமுகவுக்கு ஆழ் மனசில் தெரியும்ல, முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காங்கிரஸ் வெளிப்படையாக குத்திச்சு, இவங்க எல்லாம் மறைமுகமாக செய்கிறாங்கன்றது புரிந்து விட்டது. இப்போ என்னன்னா, மெல்லவும் முடியாமல் முழுகவும் முடியாத ஒரு நிலையில் திமுக இருக்கிறது. ஏன் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னா, இதுவரையில் அவர்கள் சவாரி செய்து கொண்டிருந்தது எதை வைத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் இதுவரையில் சவாரி செய்து கொண்டிருந்தது மதச்சார்பற்ற என்ற போர்வையில் இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கி அப்படின்றதை நம்பித்தான் திமுக சவாரி செய்து கொண்டிருந்தது. வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மோடி எதிர்ப்பு அப்படின்றதை கை காண்பித்து இந்த இந்தி தெரியாது போடா போன்ற விஷயங்களை சொல்லி மதச்சார்பற்ற என்ற போர்வையில் எப்படியாவது இந்த மைனாரிட்டிஸோட வாக்குகளை தக்க வைத்து கொண்டிருக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய குறைந்தபட்ச திட்டம், செயல் திட்டம். அவங்க விஜய் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டராக அவங்க கற்பனை செய்து பார்க்கல. 2 ஆண்டுகளாக தானே இந்த கட்சி அப்படின்றது வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க கற்பனை செய்து பார்க்கல. அப்போ அவங்க என்ன நினச்சாங்க, நம்ம எடுத்த எடுப்பிலேயே 10லிருந்து 15% நமக்கு வாக்கு வங்கி வந்துடுது. எப்படி மைனாரிட்டியெல்லாம் நம்ம பாஜக உள்ளே வந்துடும் பயன்படுத்தி நம்ம பக்கம் வைத்துக்கொள்ளலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய திட்டம். அப்போ அந்த திட்டத்தை செயல்படுத்தணுன்னாக்கா இந்த மதச்சார்பற்ற இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா நம்ம வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஆட்சி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, சட்டம் ஒழுங்கை நிர்வகிக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஊழலை கட்டுப்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. பகிரங்கமாக நம்ம ஊழல் செய்தாலும் கூட யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் நம்ம விலை பேசி வாங்கி வச்சுக்கிட்டோம்னாக்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்முகாமில் பார்த்தீங்கன்னாக்க
அதிமுக தலைமையிலான கூட்டணி என்பது பாஜகவுடன் இருந்த காரணத்தினால ரொம்ப ஈஸியாக அதை ஒரு மதவெறி அப்படின்லாம் இவங்க ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடிந்தது. அந்த பிரச்சாரம் எடுபடாது அப்படின்றத ஆரம்பத்திலே நம்ம சொல்லி கொண்டிருந்தாலும் இந்த மைனாரிட்டி மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி அதிலேயே குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ அதில் தான் மண்ணள்ளி போட்டு விட்டார் விஜய். ஏன்னா அவர் மைனாரிட்டி சமூகத்தை சார்ந்தவர். திமுக முன்வைக்கக்கூடிய அந்த மதச்சார்பற்ற அந்த அரசியல் என்பதனை இதுவரையில் எந்த ஊழல் கரையும் இல்லாமல் முன்னெடுக்கக்கூடியவர். திரும்ப என்னுடைய வார்த்தை பிரயோகங்களை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும், கவனமாக பார்க்கணும். இதுவரையில் ஊழல் கரை எதுவும் இல்லாத நிலையில் அந்த மதச்சார்பற்ற அரசியல் என்பதனை முன்னெடுக்கக்கூடியவர், இன்னும் வேகமாக முன்னெடுக்கக்கூடியவர். திமுகவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியத்தை இனியும் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய காரணம் இல்லாமல் ஒரு நிலைக்கு கொண்டு போய் விடுகிறார். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்லியிருப்பார் பாருங்க, திமுக ஆட்சி 5வது ஆண்டில் தான் அவங்க அவங்களுடைய வாக்குறுதிகள்லாம் ஓரளவுக்கு நிறைவேற்றினார்கள், முதல் 2-3 ஆண்டுகள் எதுவுமே நிறைவேற்றலை அப்படின்னு கூசாமல் சொல்கிறார் கம்யூனிஸ்ட் தலைவர். அப்போ அந்த முதல் 3-4 ஆண்டுகள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இந்த வாக்குறுதிகளை ஏன் அவர்கள் நிறைவேற்றவில்லை என்று ஏன் உங்களால் கேட்க முடியவில்லை? அப்பொழுதெல்லாம் கேட்காமல் வாய்மூடி இருந்தது பச்சை சந்தர்ப்பவாதம் தானே. எப்படி பேசுகிறாங்க பாருங்க, மாற்றி மாற்றி பேசுகிறாங்க பாருங்க. அப்போ அவங்களுக்கே தெரியுது திமுக என்கிற மூட்டையை, திமுக என்கிற அழுக்கு மூட்டையை நாம் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ விஜய் என்கிற புதிய குதிரையின் மீது இந்த மதச்சார்பற்ற அப்படின்ற அரசியலை தூக்கி வைத்து நாம் கொண்டு போயிடலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ண ஓட்டம். அதுக்கு அவங்களுக்கு விஜய் கரெக்டாக அமைஞ்சிட்டாரு அப்படின்ற ஒரு சூழலில், அவருடைய கட்சி அமைந்து விட்டது என்ற சூழலில், மக்களுடைய அங்கீகாரமும் கிடைத்து விட்டது என்ற சூழலில் இவங்க எதுக்காக திமுக தூக்கிட்டு சுற்றணும்? அப்போ டம்ப் பண்ணிட்டாங்க. அதோடைய வெளிப்பாடு தான் அந்த ஆத்திரத்தை தான் என்னால் தான் நீ ஜெயிச்ச அப்படின்னு திமுக தரப்பு சொல்வதும், எங்களால் தான் நீ ஜெயிச்ச, நீ குளத்தூர்லேயே உங்கள் தலைவனையும் ஜெயிக்க வைக்க முடியல, நீங்கள் எங்களை ஜெயிக்க வைக்க போகிறீங்களா அப்படின்னு காங்கிரஸ்லேருந்து மற்றவங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒருபடி மேலே போய் ஸ்பெக்ட்ரம் ராஜா பார்த்தீங்கன்னாக்க கணவனோடு இருந்து குடும்பம் நடத்தி கொண்டே புணர்வதற்காக வேறு ஒருவருடன் செல்வது போன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறார். நீங்கள் அப்படியே பாருங்கள், அதிமுகவுடைய கூட்டணி வைத்தது 2006ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி வைத்தது. அந்த கூட்டணி முறிந்த பொழுது, அதாவது திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிய பொழுது, சில ஜெயலலிதா அவர்களுடைய அறிக்கையை எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். சகோதரர் திருமாவளவன் அவர்கள் அரசியலில் அவசரப்படுகிறார். அரசியலில் அது போன்று அவசரப்படக்கூடாது, ஆனால் அவர் அவசரப்படுகிறார். எனினும் அவர் எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி இருப்பாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். இது ஒரு தலைமை பண்புக்கு அடையாளம். ஆனால் அது அப்படியே திமுகவை பாருங்களேன், இத்தனை ஆண்டுகள் திருமாவளவனால் 2019 வெற்றி, திருமாவளவன் இருந்ததுனால தான் காங்கிரஸும் கூட இருந்தது 2021 வெற்றி, திருமாவளவன் இருந்ததுனால தான் காங்கிரஸும் இருந்தது 2024 வெற்றி. இத்தனையும் இருந்த பொழுது இன்னும் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வாங்கள், உங்களுக்கு நான் ஆட்சியில் பங்கு, அது மட்டும் இல்லை தேவைப்பட்டால் உங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக கூட நாங்கள் முன்மொழிகிறோம் என்று விஜய் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டும் கூட அந்த கூட்டணிக்கு செல்லாமல் இருந்து நான் திமுகவுடன் தான் பயணிப்பேன் என்று சொன்ன அந்த திருமாவளவன் அவர்களை இன்றைக்கு மிக மோசமாக வசை பொழிவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுகவினர். அப்போ அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறார்கள். எப்படியா புணருதல்ன்ற வார்த்தையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னு பேசினதுக்கு தான் கட்டையால் கொண்டு வந்து நடு ரோட்டில் வச்சு அடிக்கிறாங்க விசிகாவினரை. இவ்வளவுதான் அவர் திமுக விசிகாவை மதித்த அழகு. சில ஜெயலலிதா அவர்களும் அதிமுகவும் விசிகாவை எப்படி மதித்ததோ, கூட்டணியிலிருந்து வெளியேறிய பொழுதும் எப்படி மதித்ததோ, அது மேன்மக்களுக்கான ஒரு அடையாளம். ஆனால் திமுக எப்படி நடந்து கொள்கிறது அப்படின்றது, திமுக போன்ற ஒரு கீழ்த்தரமான கட்சி இருக்க முடியாது என்பதற்கு இதை விட ஒரு சிறந்த அடையாளம் இருக்க முடியாது. என்னதான் காங்கிரஸும் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு நல்ல ஒரு அரசியல் செய்யாமல் சந்தர்ப்பவாத அரசியலை செய்தாலும் கூட அதை தரந்தாழ்ந்து விமர்சிப்பது என்பதன் மூலம் திமுக அரசியலை அதர பாதாளத்துக்கு கொண்டு போய்விட்டது. இவ்வளவுதான் இவங்களுடைய மதச்சார்பற்ற அரசியல் அப்படின்றத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எது எப்படியோ நம்மை பொறுத்த வரைக்கும் திமுகவை தனிமரமாக்கி இப்போ எஞ்சி இருப்பது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பிரேமலதா உடைய தேமுதிக மட்டும்தான்.
அதுவும் எனக்கு தெரிஞ்சு பிச்சுக்கிட்டு போகும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி போயிடுச்சுனாக்க, திமுக நிராயுதபாணின்னு சொல்ல முடியாது. திமுக எந்தவித அரசியல் கூட்டணி, சரியான ஒரு அரசியல் கூட்டணியும் இல்லாத ஒரு தனி மரமாக நிறுத்தப்படும் அப்படின்ற ஒரு நிலை வந்திருக்கிறதுன்ற வகையில உள்ளபடியே இதை நான் வரவேற்கிறேன். இது மதச்சார்பற்று இவங்க இருப்பாங்களா? மதச்சார்பற்ற என்றால் என்ன? இவங்களுடைய சந்தர்ப்பவாத கூட்டணி எத்தகையது? அதெல்லாம் அதுக்கப்புறம் வச்சுப்போம். ஏன்னா இன்னும் காலம் இருக்கே. இன்னும் 5 ஆண்டுகள் ஆட்சி காலம் இருக்கு இல்லையா? அதில வச்சு செய்வோம். அது வேற விஷயம். அதாவது நல்லது செய்தால் அவர்களை வாழ்த்துவோம். அதே சமயத்தில மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை, ஒரு முடிவுகளை இவர்கள் எடுப்பார்கள் என்றால், உள்ளபடியே அதை விமர்சனங்களும் நம்ம செய்வோம். அதை தனியா வச்சுப்போம். ஆனால் இன்றைய தேதிக்கு திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது அப்படின்றத உள்ளபடியே வரவேற்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.